கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் முதல் தீநகர் பனகல் பார்க் வரையிலான மெட்ரோ ரயில் பணிகளுக்காக சுரங்கம் தோண்டும் போது அழுத்தம் காரணமாக மாம்பலம் 2வது தெருவில் உள்ள வீட்டின் தரைத்தளம் உள்வாங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினேஷ் சரவணன். வணக்கம் வினேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்று அதிகாலையில சென்னை மாம்பலத்தில் மெட்ரோ பணிகளால் வீட்டின் தரைதளம் ஒன்று உள்வாங்கிய நிலையில் அதற்கு மெட்ரோ நிர்வாகம் தரப்பிலிருந்து விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அதாவது கோடம்பாக்கம் பவர் ஹவுஸ் முதல் தீநகர் பனகல் பார்க் வரையிலான மெட்ரோ சுரங்கம் தோண்டும் பணிகளின் போது அழுத்தம் காரணமாக ஒரு குறிப்பிட்ட வீடுகளில் சில இன்ச் உள்வாங்கியதாக கூறப்பட்டிருக்கிறது. அதிக அழுத்தம் காரணமாக குறிப்பிட்ட வீடு மட்டும் இறங்கியுள்ளதாக இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. பொறியியல் ரீதியான ஆய்வு மற்றும் கண்காணிப்பில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் முழுமையான முடிவு திறந்தவுடன் வீட்டின் நபர்கள் குடியேற்றப்படுவார்கள் எனவும் அந்த அறிக்கை அவருடைய விளக்கத்தில் கூறப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை புவியியல் தன்மை, கடினமான பாறை மற்றும் இலகுவான மண் போன்றவற்றை கொண்டிருப்பதால் இது போன்ற நிகழ்வுகள் அவ்வப்போது ஏற்படுவதாகவும் மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் தொடர்ந்து மெட்ரோ நிர்வாகம் செயல்படுவதாக மெட்ரோ ரயில் நிர்வாக அதிகாரிகள் தரப்பிலிருந்தே கூறியிருக்கிறார்கள். மாம்பலம் 2வது தெருவில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட வீட்டின் பராமரிப்பு மற்றும் சீரமைப்பு பணிகளை முழுமையாக மெட்ரோ நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளும் என்றும் உரிமையாளர்களின் கோரிக்கைக்கு மதிப்பளித்து வீடு பராமரிக்கும் வரை வீட்டின் உரிமையாளர்கள் குடியேறும் வீட்டிற்கான வாடகை மற்றும் இதர செலவுகளை மெட்ரோ நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளும் என அதிகாரிகள் தரப்பிலே கூறுகிறார்கள். அந்த பகுதியில் இருக்கும் இதர வீட்டார் அச்சப்பட தேவையில்லை. மண்ணின் தரம் குறித்து ஏற்கனவே பரிசோதனை மேற்கொண்டாலும் தொடர்ந்து பலமுறை ஆய்வுகளை நடத்தி வருவதாகவும் மெட்ரோ நிர்வாக அதிகாரிகள் தரப்பிலே கூறுகிறார்கள். சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகளால் பல்வேறு சுரங்கம் தோண்டும் பணிகளின் போது அருகாயில் இருக்கக்கூடிய வீடுகளில் அவ்வப்போது இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்படுவது வழக்கம். ஆனால் இந்த நிகழ்வுக்கு மெட்ரோ நிர்வாகம் தரப்பிலிருந்து வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான முழு செலவையும் மெட்ரோ நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளும் என மெட்ரோ ரயில் நிர்வாக தரப்பிலிருந்து ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள்.